ஹாய். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிங்குலர் ப்ளூரல் வர்றப்போ நம்ம வெர்போட எஸ் வந்து எப்போ சேர்ப்போம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக் அப்படிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி நம்மளோட சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்கும்போது வெர்போட என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ் சேர்த்து வரும். ஓகேவா? வெர்போட கடைசியில் நம்ம எஸ் வந்து சேர்க்கணும். ஸோ இது ப்ளூரலாக இருக்கும்போது, ப்ளூரல் மீன்ஸ் த டாக்ஸ், அந்த ப்ளூரல் சப்ஜெக்டாக இருக்கும்போது வெர்போட எஸ் சேர்க்கக்கூடாது. வெர்ப் வித்தவுட் எஸ். சிங்குலராக இருக்கும்போது வெர்போட எஸ் சேர்க்கணும். ப்ளூரலாக இருக்கும்போது எஸ் வரக்கூடாது. ஸோ வேறு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காஜல் அப்படிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ அதனால் வெர்போட என்ன வந்திருக்கு அப்படின்னா பிளேஸ். ஓகேவா? ஹீ ஷி என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்களோட வந்து பிளேஸ் அப்படின்னு வரும். ஸோ த டாக். ஸோ அப்போ இது வந்து எப்படின்னா ஹீ ஷீ இட் இந்த மூணுது வர்றப்போ மட்டும்தான் நமக்கு வெர்போட எஸ் சேர்த்து வரும். சிங்குலர் சப்ஜெக்ட்லேயுமே ஹீ ஷீ இட் வரும்போது மட்டும் வெர்போட எஸ் சேர்த்து வரும். இதில் ரெண்டு ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது. ஓகேவா? சிங்குலர் சப்ஜெக்ட்லேயே அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐயும் யூவும். ஸோ ஐ யூ ரெண்டுமே சிங்குலர் சப்ஜெக்ட் தான். பட் அந்த ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்ட் வரும்போது வெர்போட எஸ் வராது. ஐ ப்ளே, யூ ப்ளே, இந்த ரெண்டும் வந்து ஸ்பெஷல் கேசஸ் சிங்குலர் சப்ஜெக்டில். இதே மாதிரி ப்ளூரல் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்? வெர்போட எஸ் வந்து வராது. கேர்ள்ஸ் ப்ளே, தே ப்ளே அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ளூரல் வரும்போது வெர்போட எஸ் வரும். இதில் ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் வந்து வி வரும்போது அது ப்ளூரல் தான். பட் வெர்போட எஸ் வராது. வி ப்ளே அப்படின்னா வரும். ஸோ அப்போ சிங்குலர் சப்ஜெக்டில் ரெண்டு ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ளூரல் சப்ஜெக்ட்லேயும் ரெண்டு ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. அது என்னென்னா வி யூ. ஸோ இது வரும்போது வெர்போட எஸ் வராது. சிங்குலர் சப்ஜெக்ட் வரும்போது எஸ் வரும். ப்ளூரல் சப்ஜெக்டில் எஸ் வராது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு கான்செப்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.